சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் கர்த்தாவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்திய வசனங்களை கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அர்தசஷ்டா ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்ட 4 கேள்விகளை குறித்து கடந்த வாரத்திலே தியானிக்கும்படியாக நாம் துவங்கினோம். அப்படியே கடந்த வாரத்திலே அர்தசஷ்டா ராஜா நெகேமியாவிடத்திலே கேட்ட முதல் கேள்வியை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அந்த முதல் கேள்வி என்னவென்றால், நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்றுதான். நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்கிற கேள்வியை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, கடந்த வாரத்திலே நாம் இந்த வசனத்தை தியானித்த போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கம் எதன் மூலமாக உண்டாகிறது என்பதை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். துக்கம் எதனால் உண்டாகிறது? கடந்த வாரத்திலே நாம் தியானித்த போது துக்கம் எதனால் உண்டாகிறது என்றால், ஸ்தோத்திரம், ஒருவன் தன் சொந்த வழியிலே நடப்பதும் தன் இருதயம் விரும்பின காரியங்களை நடப்பிப்பதும் அவனுடைய வாழ்க்கையிலே எதை உண்டாக்குகிறது என்றால் துக்கத்தை உண்டாக்கும் என்று தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இரண்டாவதாக, யாருடைய வாழ்க்கையிலே துக்கம் உண்டாகும் என்று தியானித்தோம் என்றால், ஸ்தோத்திரம், யார் மதுபானத்தை விரும்பி அதை நாடி அதனால் தங்களுடைய துக்கத்தை தீர்த்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய துக்கத்தை தீர்த்து கொள்வதற்கு நிவாரணம் மதுபானம் அல்ல என்று தியானிக்க தேவன் கிருபை செய்தார். மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு துக்கம் எதனால் உண்டாகிறது என்பதை நாம் தியானித்த போது, வியாதி ஒரு மனிதனுக்கு எதை கொண்டு வருகிறது என்றால் துக்கத்தை கொண்டு வருகிறது என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நான்காவதாக, துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எதனால் உண்டாகிறது என்று தியானித்த வேளையிலே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாகிற பற்றாக்குறை, குறைவு, அது மனிதனுடைய வாழ்க்கையிலே துக்கத்தை கொண்டு வருகிறது என்று தியானிக்க தேவன் கிருபை செய்தார்.
ஆனால் நெகேமியானுடைய வாழ்க்கையிலே துக்கம் எதனால் உண்டானது என்பதை தியானித்த வேளையிலே எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பிதாக்களின் கல்லறைகள் மண்மேடுகளாக காணப்படுகிறது. அதற்கு காரணம், அந்நாட்களிலே நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு விரோதமாக படையெடுத்து வந்து அதை கீழ்ப்படுத்தின போது என்ன நடந்தது என்றால், அவன் எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் வாசல்களை சுட்டெரித்து போட்டான். பிதாக்களின் கல்லறைகள் எல்லாம் மண்மேடுகளானது என்று தியானித்தோம். இந்த கருத்தை நாம் தியானித்த வேளையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாக தியானிக்க தேவன் கிருபை செய்தார். மாம்சத்தின்படி நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு பிதாவாய் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை ஒரு வாக்குத்தத்த சந்ததிக்கே பிதாவாக, அதற்கேற்ற அனுபவங்களை கொடுத்து பிதா என்று அழைக்கப்படும்படியாக விரும்புகிறார். நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம், ஆபிரகாம் ஒரு குடும்பத்திற்கு பிதாவாக காணப்பட்டாலும் கூட, ஆனால் அது மாம்சத்தின்படிதான் அவன் ஒரு பிதாவாக காணப்பட்டான். ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னவாய் இருந்தது என்றால், ஆபிரகாமை ஒரு பெரிய வாக்குத்தத்த சந்ததிக்கே பிதா, விசுவாசத்திற்கு தகப்பன் என்று அழைக்கப்படும்படியாக ஒரு நோக்கத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். அதை நிறைவேற்றும்படியாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் எதை எதிர்பார்த்தார் என்றால், கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். ஆகவே அநேக சந்தர்ப்பங்களிலே ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக காணப்பட்டாலும் கூட, அவன் உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை ஒரு சந்தர்ப்பத்தின் மூலமாக அறிந்து கொண்டார். அந்த சந்தர்ப்பம் என்ன? ஈசாக்கை பலிபீடத்தின் மீது கிடத்தும்படியாக சொல்லி பலி செலுத்தும்படியாக சொல்லுவதை பார்க்கிறோம். அதற்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்த போது, உண்மையாகவே ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கீழ்ப்படுகிறவன் என்பதை அறிந்து கொண்டு, வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவன் பிதா என்று அழைப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படியே ஆவிக்குரிய ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையையும் தேவன் என்ன செய்கிறார் என்றால், உருவாக்குகிறார். அநேக சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக வைத்து, அந்த சந்தர்ப்பங்களிலே நாம் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறோமா, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை அறிந்து, பின்பு மேன்மையான பிரதிஷ்டையின் அனுபவத்திற்குள்ளாக நம்மை வழிநடத்தி, நம்மை ஒவ்வொருவரையும் பிதா என்று அழைக்க விரும்புகிறார். அப்படி தேவனால் பிதா என்று யார் அழைக்கப்படுகிறார்களோ, அவர்கள் அநேக தங்களுடைய குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு, ஆவிக்குரிய சந்ததிக்கு, தேவ ஜனங்களுக்கு அவர்கள் பிதாவாக காணப்படுவார்கள். தெய்வ பிள்ளையே, என்ன உண்டாகிவிடக்கூடாது? நேபுகாத் நேச்சார் போன்ற வல்லமைகள், நேபுகாத் நேச்சாரை போன்ற அந்நிய வல்லமைகள், அந்நிய ராஜாக்களுக்கு நீங்கள் உங்கள் ஜீவியத்தில் இடம் கொடுத்து, தேவன் உங்களை பிதா என்கிற ஸ்தானத்திலே வைத்திருக்கிறாரே, அந்த அனுபவம் மண்மேடாக விடக்கூடாது. அந்த அனுபவங்கள் எல்லாம் சீர்குலைந்து போக நீங்கள் உங்கள் ஜீவியத்திலே இடம் வகுக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. உங்களை தேவன் தம்முடைய ஜனத்திற்கென்று பிதாவின் ஸ்தானத்திலே உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் அந்நிய ராஜாக்களுக்கு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்துகிற எந்த அந்நிய வல்லமைகளுக்கும் இடம் கொடுத்து பிதா என்கிற ஸ்தானத்தை இழந்து போகும் வண்ணமாக அவர்களை உங்கள் ஜீவியத்திலே ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து விடக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம், தேவன் நமக்கு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு துதியின் அனுபவங்களை கொடுத்திருக்கிறார்.
அதை நாம் என்ன செய்து விடக்கூடாது என்றால், பாவ வல்லமைகளுக்கு, சாப வல்லமைகளுக்கு, தீட்டுப்படுத்தக்கூடிய வல்லமைகளுக்கு, நேபுகாத் நேச்சாரை போன்ற மாம்சீக வல்லமைகளுக்கு இடம் கொடுத்து ரட்சிப்பின் அனுபவங்களை இழந்து விடக்கூடாது. ரட்சிப்பின் மதில் இடிக்கப்பட்டு விட இடம் கொடுக்க கூடாது. துதி என்கிற வாசல்கள் சுட்டரிக்கப்பட நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். ஆகவே ஒரு மனிதன் ரட்சிப்பை இழந்து போவானே ஆனால், துதியின் வாசல்கள் அவனுடைய ஜீவியத்திலே சுட்டரிக்கப்படுமே ஆனால், நிச்சயமாகவே அவன் ராஜ அரண்மனையிலே காணப்பட்டால் என்ன, அவன் தேவ சமூகத்திலே காணப்பட்டால் என்ன, அவனுடைய முகத்திலே என்ன காணப்படும்? துக்கம் உண்டாயிருக்கும். ஆகவே கடந்த வாரத்திலே தியானித்தோம், ரட்சிப்பை இழந்து போயிருந்திருப்பாயானால், நீ துதியின் அனுபவங்களை இழந்து போயிருந்திருப்பாயானால், ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வாயாக. கர்த்தாவே, மறுபடியும் என்னுடைய ரட்சிப்பின் மதில் கட்டி எழுப்பும்படியாக, என்னுடைய துதியின் அனுபவங்கள் மறுபடியுமாக கர்த்தாவே வாசல்கள் நிலைவரப்படும்படியாக என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிற யாரானாலும் கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, அவருடைய செவி மந்தமாகி போகவும் இல்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஆம், இருதயம் நொறுங்குண்டோருக்கு கர்த்தர் சமீபம் உள்ளவராகி நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறவராகவே இருக்கிறார். ஆம், யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் ஏறெடுத்து தங்களுடைய நிலவரத்தை உண்மையாக இருதயத்தை திறந்து, இருதயத்தின் அங்கலாய்ப்பை தங்களுடைய வாயை திறந்து சொல்லுகிறார்களோ, கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா அடிமைத்தன வல்லமைகளிலிருந்து மீட்டு ரட்சிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது கேள்வி என்ன? அர்தசஷ்டா ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறான், நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் என்று படிக்கிறோம் 4ஆம் வசனத்திலே. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அர்தசஷ்டா ராஜா ஸ்தோத்திரம் நெகேமியாவை பார்த்து கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன? ராஜாவை பார்த்து நெகேமியா என்ன சொன்னார்? 5ஆம் வசனத்திலே, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நெகேமியாவுக்கு ஒரு விண்ணப்பம் உண்டாயிருந்தது. நெகேமியா அர்தசஷ்டா ராஜாவை பார்த்து உலக பிரகாரமான கேள்விகளை கேட்கவில்லை. நெகேமியாவுக்கு எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்கிற பதில் ராஜ சமூகத்திலே உண்டாயிருந்தது. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் மகத்துவமுள்ள ராஜாவுமாயிருக்கிற தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், நீ கேட்டுக்கொள்கிற காரியம் என்ன? நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்கிறார். தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டாயிருக்கிறது, நீ கேட்கிற காரியம் என்ன என்று. தேவ சமூகத்திலே நீங்கள் பலவிதமான விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம், பலவிதமான வேண்டுதல்களோடு வந்திருக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்கிற ஒரு கேள்வி எப்பொழுது கேட்பீர் என்றே நான் ஆவலாக காத்திருக்கிறேன். இந்த நாளிலே என்னை பார்த்து கேட்பீரா? நீ கேட்கிற காரியம் என்ன என்று என்னை பார்த்து கேட்பீரா என்கிற ஒரு மனதோடு நீங்கள் தேவ சமூகத்திலே வந்திருப்பீர்கள். வருடங்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருந்திருப்பீர்கள். என்னை பார்த்து யாரும் நீ கேட்கிற காரியம் என்ன சொல், நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று இதுவரைக்கும் என்னை யாருமே
கேட்கவில்லை, யாருமே என்னை விசாரிக்கவில்லை. பாட்டும் கூட பாடியிருப்பார்கள், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், தனிமை என் சோறுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோறுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். ஆம், இப்படி பல நாட்களாக என்னிடத்திலே யார் கேட்பார், உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல் என்ன, உன்னுடைய மனபாரம் என்ன, உன்னுடைய தேவைகள் என்னவாய் இருக்கிறது, என்னை விசாரிக்க யாருமே இல்லையே. நான் விசாரிக்கப்படும்படியான நாள் எந்த நாள், நான் தேற்றப்படுகிற நாள், எனக்காக குறிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட நாள் எது என்கிற அங்கலாய்ப்போடு ஜெபத்திலே அநேக ஆண்டுகள் நீங்கள் காணப்பட்டிருந்திருக்கலாம், அநேக மாதங்கள் நீங்கள் காணப்பட்டிருந்திருக்கலாம். கர்த்தர் என்னை எப்பொழுது சந்திப்பார், ராஜ சமூகத்திலே நான் எப்பொழுது பிரவேசிப்பேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் எப்பொழுது என்னிடத்திலே கேட்பார் என்று நீங்கள் ஒருவேளை நெடுநாளாய் காத்திருந்திருக்கலாம். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம், அநேக ஜனங்கள் உண்மையாகவே கண்ணீரோடு அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்திலே பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் சமீபமாகவே இருக்கிறார். அப்படி சமீபமாய் ராஜா தனக்கு காணப்படுவதை நெகேமியா அறிந்து கொண்டான். அவனுடைய துக்கத்தை ஒருவர் அறிந்து கொண்டதாக நெகேமியா எண்ணினான். தன்னுடைய துக்கம் ராஜாவினால் அறியப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். எப்பொழுது அறிந்து கொண்டான்? ஒரு கேள்வி அவனுக்கு முன்பாக கேட்கப்படுகிறது, நீ கேட்கிற காரியம் என்ன என்று. இந்த நாளிலேயும் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீ தேவ சமூகத்திலே வந்தது ஒரு பெரிய தேவ திட்டத்தோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ தேவ சமூகத்திலே கொண்டு வரப்பட்டிருப்பது ஒரு பெரிய தேவ சித்தத்தின்படியே வழி நடத்தப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ தேவ சமூகத்திலே ஏதோ தற்செயலாக வந்ததாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை. அநேக நாட்களாக நீ காத்திருந்திருக்கிறாய். அநேக நாட்களாக நீ உண்மையாக ஜெபித்திருந்திருக்கிறாய். கர்த்தாவே, எனக்கு ஒரு கேள்வி தேவ சமூகத்திலே உண்டாயிருக்க வேண்டும். நீ விரும்புகிற காரியம் என்ன, நீ கேட்கிற காரியம் என்ன என்கிற ஒரு கேள்வி எனக்கு முன்பாக வைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் அநேக நாட்களாக ஜெபத்திலே காணப்பட்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு மகத்துவமான ராஜா தேவ சமூகத்திலே காணப்படுகிற உங்களை பார்த்து கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன என்று. அன்றைக்கு நெகேமியாவுக்கு ஒரு பதில் உண்டாயிருந்தது. அந்த பதில் என்ன? தெய்வ பிள்ளையே, எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேண்டும். உலக பிரகாரமான
எந்த ஒரு காரியங்களையும் நெகேமியா அர்தஷஷ்டா ராஜாவினிடத்திலே கேட்கவில்லை. இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து மகத்துவமான ராஜா, பெரிய ராஜா கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன என்று. நீங்களும் உலக பிரகாரமான காரியங்களை கேட்காமல், கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்று தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் விரும்புவீர்களானால், சவுலை தேவன் சந்தித்த போது ஒரு தலபலபரதபதலபே கர்த்தர் தமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்தபோது சவுல் கர்த்தரை நோக்கி கேட்டான், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று. தெய்வ பிள்ளையே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தாவே, வேதம் அப்படி சொல்லுகிறதே, நான் என்ன செய்ய நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர், உம்முடைய மனதை வெளிப்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற குறிக்கோள் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன, அதை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றும் வண்ணமாக என்னையே ஒப்பு கொடுக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தாவே, என் வழியை உமக்கு ஒப்புவிக்கிறேன், நீர் என்னுடைய வாழ்க்கையிலே வழியை வாய்க்க பண்ணும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்னும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற குறிக்கோள் என்ன என்பதை அறியாதவனாகவே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை அறியாதவளாகவே காணப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை இன்னும் அறியாதவர்களாகவே நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய அடிச்சுவடிகளின்படி நன்றாய் நடத்தும் என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி சொல்லுவீர்களானால், நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற குறிக்கோள் என்ன என்பதை வெளிப்படுத்தி அந்த குறிக்கோள் நிறைவேறும்படியாக நிச்சயமாகவே ஆலோசனைகளை கொடுத்து துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு மகிமையுள்ளதாக காணப்படும்படியாக செய்வார். ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே குறிக்கோளை அறிந்தவர்களாய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் என்ன இலக்கை அடையும்படியாக ஏற்படுத்தப்பட்ட பாதையிலே வழி நடத்தி வருகிறார் என்பதை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் நெகேமியாவை போல கர்த்தரை நோக்கி சரியான பதிலை அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பீர்களானால், நிச்சயமாகவே தேவன் அதை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டு விதமான கூட்டத்தாரை நாம் அறிந்து கொள்கிறோம். சிலர் தேவன் தங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற குறிக்கோள் என்ன என்பதை அறியாதவர்களாகவே காணப்பட்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட போது, தேவரீர் நான் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர் என்பதை கேட்டு அதற்கு தேவனிடத்தில் பதிலை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற இலக்கை அடைந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படியே சவுல் பவுலாக மாறினான். நான் அடைந்தாயிற்று என்று சொல்ல மாட்டேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுகிறான். இலக்கை நோக்கி தொடர்ந்தானா? ஆம், இலக்கை நோக்கி தொடர்ந்தான். பாடுகள் உண்டாயிருந்தது, பலவிதமான அடிகள் உண்டாயிருந்தது, உபத்திரவங்கள் உண்டாயிருந்தது. ராஜாக்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கு முன்பாகவும் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பது கடமையாயிருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய சுகம், பலன், ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாமல் அவன் தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்ந்தான்.
தன்னுடைய ஜீவியத்தின் முடிவிலே சொல்லுகிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, சவுல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நிர்ணயித்திருக்கிற பாதையை அறியாதவனாக நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டு ஆலோசனை பெற்று அந்த ஆலோசனையின்படி நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை செய்து முடித்தானோ, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலவரத்திலே நீ தேவ சமூகத்திலே இந்த நாளிலே காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். நீதிமானை செம்மையான பாதையிலே வழி நடத்தக்கூடியவராயிருக்கிறார். மெய் வழியை காண்பிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய நியாயங்களை நமக்கு முன்பாக வைத்து, தேவரீர் உம்முடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் என்கிற சாட்சி நம்முடைய ஜீவியத்தின் முடிவிலே உண்டாயிருக்கும்படியாக நேர்த்தியாய் நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை இன்னும் உன் வாழ்க்கையின் நோக்கம், குறிக்கோள், இலக்கு என்ன என்பதை அறியாதவனாகவே இருக்கிறாயா? இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாயாக. நான் என்ன செய்ய நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று. அப்படி கேட்கிற ஒவ்வொருவரின் மீதும் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஏன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார்? கர்த்தர் எண்ணுவார், என் மகன் தனக்கு விரும்பின ஒன்றை கேட்காமல், என் மகள் தனக்கு விரும்பின ஒன்றை கேட்காமல் என் மனதின் விருப்பத்தை அறிந்து கொள்ளும்படியாகவே தேவ சமூகத்திலே காணப்படுகிறாளே என்று சொல்லி கர்த்தர் மிகவும் மேன்மையான காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து அதை நிறைவேற்றும்படியாக உங்களை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அதை வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு போதித்து வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களை வழி நடத்துவார். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானதாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வழிகள் அற்புதமாக காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அதை உங்களுடைய சுய அறிவிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால், தெய்வ பிள்ளையை கர்த்தர் எப்படி உங்களை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய போஜனத்தை கொடுத்து வழி நடத்துகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது நிச்சயமாகவே மெய்யான ஒரு தேவன் உண்டு. அவர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினாலே தாங்கி வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் சாட்சி கொடுக்க முடியும். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று வாக்குரைத்த தேவன் உங்களை பலவிதமான ஆபத்துகளிலிருந்து தப்புவித்து மீட்டு ரட்சித்துதான் தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் தேவனை நோக்கி, கர்த்தாவே, இன்னும் என் ஜீவியத்திலே நீர் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணி இருக்கிற நினைவுகளை நான் அறியாதவனாகவே காணப்படுகிறேன் என்று அறிந்து கர்த்தரை நோக்கி, நான் என்ன செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாகவே தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு நிச்சயமாகவே சரியான ஆலோசனைகளை கொடுத்து உங்களை அடைய வேண்டிய இலக்கை அடையும்படியாக செய்வார். நீங்கள் திசை மாறி போவதில்லை, நீங்கள் திசை கெட்டு போவதில்லை. வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கி பிரயாணப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஜீவிய யாத்திரையிலே நீங்கள் ஒருபோதும் வனாந்திரத்திலே மாண்டு அழிகிறவர்களாக அல்ல. அந்த யோசுவாவும் காலேப்பும் எப்படி
கானானை அடைந்தார்களோ அதை போல நீங்களும் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இலக்கை அடைகிறவர்களாயிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே முறுமுறுப்பு உண்டாயிருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே தர்க்கங்கள் உண்டாயிருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக காணப்படுவார். அவருடைய சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியதாயிருக்கும். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். அடைய வேண்டிய இலக்கையும் அடைய செய்கிறார். கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்து திருப்திப்படுத்துகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்லும் போது தேவன் உங்களை ஒருபோதும் பூமிக்குரிய தேவைகளை சந்திக்காமல் இருக்க போவதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தையும் நீ செய்து முடிப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது சிலர் தேவனுடைய மனதை அறிந்தவர்களாக தேவன் விரும்பின காரியத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கும் தேவநாம மகிமைக்கென்றும் ஆசீர்வாதமாக திகழ்ந்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக சாலோமோனை எடுத்துக்கொள்வோமேயானால், சாலோமோனை பார்த்து கர்த்தர் கேட்டார், நீ விரும்புகிற காரியத்தை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். சாலோமோன் என்ன செய்யவில்லை? இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தையோ கனத்தையோ புகழ்ச்சியையோ சம்பத்தையோ கேட்கவில்லை. அவன் தேவனுடைய மனது விரும்பின காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டான். அவன் என்ன கேட்டான்? இந்த திரளான ஜனங்களை வழிநடத்தும்படியான ஞானத்தை எனக்கு தாரும் என்றுதான் கேட்டான். அவன் கேட்டுக்கொண்ட காரியம் கர்த்தர் விரும்பின காரியமாய் இருந்தபடியினால், அவன் கேட்டுக்கொண்ட காரியம் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற காரியமாய் இருந்தபடியினால், கர்த்தர் அவனுடைய பொறுப்பை அவன் சரியாக செய்து நிறைவேற்றும்படியாக அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ஏனென்றால் அவன் ஒரு ராஜாவாக காணப்படுகிறான். அநேக ஜனங்களை விசாரிக்க வேண்டும், அநேக ஜனங்களுக்கு சரியான பாதையை காட்ட வேண்டும், ஜனங்களை சந்தோஷமாக வைக்க வேண்டும், ஜனங்களை அவன் வழி நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு சாலோமோன் ராஜாவுக்கு காணப்பட்டது. ஆகவே அவன் சிரத்தையோடு சரியான காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டான். இந்த திரளான ஜனங்களை வழி நடத்தும்படியான ஞானத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அவன் கேட்ட காரியம் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் மகிமையையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்கும்படியாக செய்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே ஒருவேளை தேவனுடைய சித்தம் என்ன என்று நீங்கள் அறிந்தவர்களாகவே தேவ சமூகத்திலே காணப்படலாம். அப்படி காணப்படும் பொருட்டு இந்த காலை வேளையிலே மகத்துவமான ராஜா உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. நீ கேட்கிற காரியம் என்ன? இந்த கேள்விக்காகவே நீ நெடுநாளாய் ஜெபித்து வந்திருக்கலாம். இந்த கேள்விக்காகவே நீ நெடுநாளாய் காத்திருந்திருக்கலாம். தேவ சித்தம் என்ன என்பதை நீ அறிந்திருந்தாலும் கூட கர்த்தர் என்னிடத்தில் கேட்கும் போது அதை நான் அவரிடத்திலே சொல்லுவேன். அவர் என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அந்த சமயம் என்ன என்பதை ஒருவேளை நீ அறியாது இருந்திருக்கலாம். அந்த சமயம் இந்த நாளாயிருக்கிறது. மகத்துவமான ராஜா உன்னை பார்த்து கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன என்று. தேவ சித்தத்தை அறிந்த தெய்வ பிள்ளையே, தேவன் விரும்புகிற காரியம் உன் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. தேவன் உன் வாழ்க்கையிலே நியமித்த குறிக்கோள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. தேவன் உன் ஜீவியத்திலே வைத்திருக்கிற லெக்கு நீ அடைய வேண்டிய லெக்காய் இருக்கிறது. அதை அடையும்படியாக மகத்துவமான ராஜா இந்த நாளிலே உன்னை பார்த்து கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன? நீ தேவ சித்தத்திற்குரிய காரியங்களை கேட்பாயானால் நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். நெகேமியா அர்தஷஷ்டா ராஜாவை பார்த்து கேட்டான், எருசலேமின் அலங்கம் கட்டப்பட வேண்டும். அவன் கேட்ட காரியம்
நிறைவேறும்படியாக உத்தரவை ராஜாவினிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாயிற்று. உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காலை வேளையிலே தேவ சித்தத்திற்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக காணப்படுகிறது. இது ஒரு நல்ல நாளாய் இருக்கிறது. இது ஒரு பாக்கியகரமான நாளாய் இருக்கிறது. மகத்துவமான ராஜா கேட்கிறார், நீ கேட்டுக்கொள்கிற காரியம் என்ன? தெய்வ பிள்ளையே, ஒருவேளை இன்னும் ஜீவியத்திலே குறிக்கோள் என்ன என்பதை அறியாதிருக்கிறாயா? வேதம் தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. தெய்வ பிள்ளையே, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பும் போது, நீயோ சுய சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டாம். நீயோ சாத்தானுடைய சித்தத்தை செய்யும்படியாக உன்னுடைய மனதையும் ஆவி ஆத்ம சரீரத்தையும் நீ ஒப்பு கொடுக்க வேண்டாம். தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது தேவன் விரும்புகிற காரியம் என்ன? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். உயர்வானாலும் தாழ்வானாலும், நன்மையானாலும் தீமையானாலும், இன்பமானாலும் துன்பமானாலும், சுகமானாலும் துக்கமானாலும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தரை நீ ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காரணம் என்ன? அப்படி ஸ்தோத்தரிக்கும் போது இந்த உலகம், பிசாசு, மாம்சம் உன்னை மேற்கொள்ளாதபடி தேவன் பாதுகாத்து, உன் மனதை பாதுகாத்து, உன் ஆவிக்குரிய மண்டலத்தை பாதுகாத்து, உன் சரீர மண்டலத்தை பாதுகாத்து, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டங்களிலும் என்னை ஸ்தோத்தரிக்கிறாளே என்று சொல்லி இலக்கை அடையும்படியாக செய்வார். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், பலிபீடத்திலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று படிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்த போது, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சாட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன என்பதை நாம் அங்கே படிக்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். கர்த்தரை நாம் எப்படி கனம் பண்ணுவது? கர்த்தருக்கு யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள். ஆம், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதை கர்த்தர் விரும்புகிறார். வாசியுங்கள் அந்த வசனத்தை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். தெய்வ பிள்ளையே, ஊழியம் செய்வது என்று சொல்வது கர்த்தர் விரும்புகிற காரியமாக காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று படிக்கிறோம். நீங்கள் பூர்ணமடைய வேண்டியது
தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஒருவேளை தேவ சமூகத்திலே காணப்படுகிற தெய்வ பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற லக்கு என்ன, குறிக்கோள் என்ன, திட்டம் என்ன என்பதை ஒருவேளை அறியாதவனாக இருக்கலாம், அறியாதவளாக இருக்கலாம். இப்பொழுது தியானித்த இந்த வசனத்தின்படி உன் ஜீவியத்தை நீ அமைத்துக் கொள்வாயானால் உன் ஜீவியத்திலே தேவன் வைத்திருக்கிற சித்தம் என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்துவார். ரட்சிப்படையும்படி விரும்பு, பரிசுத்தமாகும்படி விரும்பு. சுய சித்தம் அல்ல, சாத்தானுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம், தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யும்படியாக விரும்பு. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்து, அபிஷேகத்தால் நிரம்பி காணப்படு, கர்த்தருடைய ஊழியத்தை செய். கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்வாயாக. தேவ சித்தமானால் அப்படியே செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பூர்ணமடையும்படி கடந்து செல்ல கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் விரும்புகிறபடியினால் அதை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படியாக உன் ஜீவியத்தை நீ அமைத்துக் கொள்ளும் போது உன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற லக்கு என்ன, உன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற குறிக்கோள் என்ன என்பதை தேவன் விளங்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றால், எனக்கு போஜனம் கொடுப்பது யார் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே என்னை யார் உடுத்துவிப்பார் என்பதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை படிப்பேன், என்ன ஸ்தானத்திற்கு உயர்வேன் என்பதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. வேதம் நாம் கவலைப்பட வேண்டிய காரியங்களை குறித்து நமக்கு எடுத்து சொல்கிறது. ரட்சிப்படையும்படியாக நீ கவலைப்படு, பரிசுத்தமாகும்படி நீ கவலைப்படு, தேவ சித்தம் செய்யும்படி நீ கவலைப்படு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தும்படி நீ கவலைப்படு, ஊழியம் செய்யும்படி நீ கவலைப்படு, பூர்ணமாக வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நீ காணப்படு. இப்படி கர்த்தர் விரும்புகிற காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு அதற்கேற்ற விதத்திலே உன் ஜீவியத்தை அமைக்கும் போது தேவன் சொல்லுவார், என் பிள்ளை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற அனுபவத்திலே காணப்படுகிறபடியால் மீதியுள்ள காரியங்களை எல்லாம் நான் என் பிள்ளைக்கு கூட கொடுப்பேன் என்பார். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். 24 முடிந்த போது எனக்கு திருமணமாகும் என்று நான் எண்ணவில்லை, நான் MCA முடிப்பேன் என்று நான் எண்ணவில்லை, நான் அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருப்பேன் என்று நான் எண்ணவில்லை, நான் ஏற்ற வேளையிலே வேலையை விட்டு ஊழியத்துக்கு வருவேன் என்று நான் எண்ணவில்லை. நான் கவலைப்பட்ட காரியமெல்லாம் ரட்சிப்படைய வேண்டும், நான் கவலைப்பட்ட காரியமெல்லாம் பரிசுத்தமாக வேண்டும், நான் கவலைப்பட்ட காரியமெல்லாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும், நான் கவலைப்பட்ட காரியமெல்லாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நான் கவலைப்பட்ட காரியமெல்லாம் கிடைத்த நேரத்திலே ஊழியம் செய்ய வேண்டும், நான் கவலைப்பட்ட காரியமெல்லாம் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். நான் கர்த்தர் விரும்புகிற காரியங்களை குறித்து கவலைப்பட்டபடியினால் கர்த்தர் என்னை குறித்து கவலைப்பட்டார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை குறித்து கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பிழைப்பூட்டுகிற தேவன் உங்களை பிழைப்பூட்ட வல்லவராய் இருக்கிறாரே, அவைகளை உடுத்துவிக்கிற தேவன் உங்களை உடுத்துவிக்க வல்லவராய் இருக்கிறாரே, உங்களை குறித்து கவலைப்படுகிற ஒரு பரமபிதா உண்டு. இன்றைக்கு என்ன நடக்கிறது இந்த உலகத்திலே? எல்லாம் தலைகீழாக நடக்கிறது. மனிதன் என்ன செய்கிறான்? தன்னை குறித்து கவலைப்படுகிறான், தான் விரும்பினதை எடுத்துக்கொள்கிறான், தான் விரும்புகிறதை நிறைவேற்றும்படி எண்ணுகிறான். பரமபிதா அவர்களை குறித்து கவலைப்படுவாரா? கவலைப்பட போவதில்லை. ஒரு மனிதன் தன்னை குறித்தே கவலைப்பட்டு தான் விரும்புகிற காரியத்தை குறித்தே கவலைப்பட்டு அதை நிறைவேற்றும்படியாக விரும்பும் போது அந்த மனிதனை படைத்த பரமபிதா அவனை குறித்து கவலைப்பட முடியுமா? என்ன நினைப்பார்? இந்த மனிதனா,
அவன் நினைத்ததை தான் அவன் செய்வான். இந்த மகளா, அவள் எண்ணினதை தான் அவள் நிறைவேற்றுவாள் என்று சொல்லி என்ன செய்து விடுவார்? சுய விருப்பத்திற்கு விட்டு விடுவார், சுய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவார். ஆனால் ஒரு மனிதன் இந்த கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் விரும்புகிற காரியங்களை செய்து கொண்டே வரும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கவலையுற்று செய்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றுவார். வைத்திருக்கிற லெக்கை அடைய செய்வார். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவனிடத்துல கேட்டா சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், எனக்கு என்ஜினியர் ஆக வேண்டும், எனக்கு டாக்டர் ஆக வேண்டும், எனக்கு வக்கீல் ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆம் தெய்வ பிள்ளையே, உலக பிரகாரமாக படிக்கிற ஒரு மாணவனுக்கு அப்படி ஒரு குறிக்கோள் உண்டாயிருக்குமே, ஆனால் ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்கு ஒரு குறிக்கோள் உண்டாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்கு ஒரு இலக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய தேவ ஜனங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கு பின்பாக ஒரு நோக்கம் உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்திலே நடைபெறுகிற ஒவ்வொரு செயலுக்கு பின்பாக ஒரு நோக்கம் உண்டாயிருக்கிறது. இந்நாட்களிலே உன்னுடைய செயல்கள் என்னவாயிருக்கிறது? அந்த செயலுக்கு ஏற்றபடி ஒரு நோக்கம் உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய செயல் தவறானவைகளாக காணப்படுகிறதா, சரியான நோக்கத்தை நீ அடைய முடியாது. ஆகவே இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்கள் காணப்படுமேயானால் சரியான நோக்கத்தையும் சரியான இலக்கையும் சரியான குறிக்கோளையும் தேவன் உனக்கு வெளிப்படுத்தி அதை உன் ஜீவியத்திலே நிறைவேற்றும்படியாக செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை நீங்கள் நாடும் போது உங்களுக்கு தேவையான சகல காரியங்களை குறித்து கவலைப்படுகிற ஒரு பரமபிதா உண்டு. அதை உங்களுக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யக்கூடிய உற்ற நண்பராயிருந்து அவர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். வருடங்கள் கடந்து கொண்டே போகும், காலங்கள் கடந்து கொண்டே போகும். உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும் போது முகவரி இல்லாத ஒரு கடிதத்தை போல உங்கள் ஜீவியம் இருக்காது. சரியாக சொல்லுவீர்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு முகவரியை கொடுத்திருக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு லெக்கை வைத்திருக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது எனக்கு முன்பாக ஒரு முகவரியை போல காணப்படுகிறது. அதை அடையும்படியாக லெக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சமயத்தையும் காலங்களையும் வீணாக செலவழித்து விட்டீர்களானால் தெய்வ பிள்ளையே என்ன சொல்வார்கள்? அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. சமயமும் காலமும் வீணாக்கப்பட்டு விட்டதென்றால் நீங்கள் அந்த வீணாக செலவழித்த காலங்களும் சமயங்களும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது, அழுதாலும் கிடைக்காது. ஆகவேதான் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது, ரட்சிப்படையும்படி விரும்பு, பரிசுத்தமாகும்படி விரும்பு, சுய விருப்பங்கள் வேண்டாம், சாத்தானுடைய சித்தங்கள் வேண்டாம், தேவ சித்தத்தை விரும்பு, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்து, ஊழியத்தை செய்வாயாக, கிறிஸ்துவை போல மாறும்படியாக விரும்புவாயாக. அப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தோடு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ பிரயாணப்படும் போது இந்த ஆவிக்குரிய ஜீவியம் உனக்கு தோல்வியாக இருக்காது. நீ பாடுவாய், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம், தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம், ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா,
வெற்றியுண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதையும் நிர்ணயம் பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு வித்தியாசமான கோணத்திலே கொடுக்கப்படுகிற தேவ செய்தியாய் இருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள் சொல்லுவார்கள், நீ எப்பொழுது கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நீ திட்டமிடு என்று சொல்லுவார்கள். எப்பொழுது குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று திட்டமிடு என்று சொல்லுவார்கள். நீ என்னவாக வேண்டும் என்று திட்டமிடு என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் ஒரு திட்டமிட்டு செயல்படுத்து என்று சொல்லுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. உண்மையாகவே கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்கும் போது கர்த்தருடைய நினைவுகளை அவர்களுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றுவார். ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக உண்மையாக சொல்லுகிறேன், நானும் ரீனாவும் பிள்ளைகளுமாக அமெரிக்கா தேசத்திலிருந்து பேசி கொண்டிருந்தோம். அடுத்த வருஷம் அமெரிக்காவில் நல்லா செட்டில் ஆகிடலாம், வேலை வாய்ப்பெல்லாம் நல்ல ஸ்டேபிளாக இருக்குது, நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன், நல்ல ஒரு பிடிப்பு உண்டாகி விட்டது, அமெரிக்காவில் நல்லா செட்டில் ஆகிடலாம், நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டாகும், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை, நல்ல குடும்ப வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கலான்னு தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் பேசின அடுத்த நாளே அவர்களை பெங்களூருக்கு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பி விட்டேன். அதுக்கு அடுத்த நாள் கர்த்தருடைய அழைப்பு எனக்கு. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அழைப்பு எனக்கு தேவ சமூகத்தில் போயிருக்கும் போது அறியாத ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அங்கே அனுப்புனார். இடா நினக்கு ஒரு விழி உண்டுன்னு பேச ஆரம்பிச்சார். என்னை பற்றி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சார். அப்படியே தரிசனத்தை கொடுத்தார். தேவனுடைய அழைப்புக்கென்று வேறு பிரித்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அதனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். இல்லாட்டி நல்ல லட்சக்கணக்கா பணத்தையும் சம்பாதிச்சுட்டு நல்ல ஒரு வேலையும் செஞ்சுட்டு கிடைச்ச நேரத்தில் ஊழியத்தை செஞ்சிருப்பேன். அப்படிதான் இருந்தேன். கர்த்தர் ஆனா எனக்குன்னு ஒரு லெக்க வச்சிருந்தாரு, எனக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருந்தாரு, எனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சிருந்தாரு. என் மூலமா அதை நிறைவேற்றும்படியாக விரும்பினார். அதற்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனிதன் உண்டா என்று பார்த்தார். அதற்கேற்ற ஒரு தெய்வீக தாழ்மையும் கீழ்ப்படிதலும் என்னிடத்தில் உண்டு என்பதை அறிந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். ஆகவேதான் அவ்வளவு பெரிய வேலையும் விட்டு ஊழியத்தை செய்ய தேவன் ஆயத்தப்படுத்தினார். அந்த ஊழியத்தின் அழைப்பு வந்தபோதுதான் நான் அறிந்து கொண்டேன், ரட்சிப்படையும்படியாக ஏன் நான் விரும்பினேன் என்று, பரிசுத்தமாக வேண்டும் என்று ஏன் நான் விரும்பினேன் என்று, தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று ஏன் நான் விரும்பினேன் என்று, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று ஏன் விரும்பினேன் என்று, ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஏன் விரும்பினேன் என்று, கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று ஏன் விரும்பினேன் என்பதை தேவன் எப்பொழுது என்னை ஊழியத்திற்கென்று வேறு பிரித்தாரோ அன்றைக்கு குறிக்கோளை அறிந்து ஏன் 17-18 ஆண்டுகள் இப்படிப்பட்ட காரியங்களை விரும்ப கர்த்தர் கிருபை செய்தார் என்பதை அறிந்து கொண்டேன்.
உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நீ வேதத்தின்படி செய்ய ஆரம்பிக்கும் போது ஏன் செய்கிறாய், எதற்காக செய்கிறாய் என்பதை நீ ஒருவேளை அறியாதிருக்கலாம். ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் குறிக்கோள் என்ன என்பதை அறிந்து கொள்ள செய்வார். ஏற்ற வேளை வரும்போது லெக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ள செய்து அந்த உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையிலே அந்த லெக்கை அடையும்படியாக ஆசையாய் தொடரச் செய்வார். அதிலே காடுகளாய் இருக்கலாம், மேடுகளாய் இருக்கலாம், பள்ளங்களாய் இருக்கலாம், குன்றுகளாய் இருக்கலாம். தொண்டு செய்வேன் என்றோம், தொண்டு செய்வேன் என்றோம், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றோம், தொண்டு செய்வேன் என்றோம், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. காடானாலும் மேடானாலும், காடானாலும் மேடானாலும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. கந்தையானாலும் நிந்தையானாலும், கந்தையானாலும் நிந்தையானாலும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. ஒருவேளை தேவ சமூகத்திலே இந்த நாளிலே தேவன் உன்னை உணர்த்துவிக்க கூடியவராயிருக்கலாம். நீ ஒருவேளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக ஒருவேளை காணப்படலாம். ஆனால் தேவாவியானவர் உன்னோடு இடைப்படுகிறார். அப்படி இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவனுடைய விருப்பத்தை செய்யும்படியாக பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பூமியின் மேல் அக்கினியை போடும்படியாக விரும்பின தேவன் உன் உள்ளத்திலே, உன் ஆத்மாவிலே அக்கினியை போட்டு எப்பொழுதும் நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, ஜுவாலிக்கிற அக்கினியாக எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ காணப்படுவாயானால் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே. வேத வசனத்தின் மூலமாக உம்முடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே. அனலுள்ள ஜீவியம் செய்ய விரும்புகிறேன் என்று நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை வழி நடத்துகிற தேவன், அந்த விருப்பத்தின்படி வழி நடத்துகிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே லக்கு என்ன, குறிக்கோள் என்ன என்பதை விளங்கச் செய்த அந்த குறிக்கோளை அடையும்படியாக ஆசையாய் தொடரும்படியாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்ல ஜெபம் பண்ணி கர்த்தரோடு உறவாடிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுடைய வாஞ்சியை பார்த்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது கர்த்தர் ஏன் இங்க கொண்டு வந்தாருன்னு. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட நல்ல வாஞ்சை நிறைவேறும்படியாக உங்கள் ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது உன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற குறிக்கோள் என்ன, லக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்வார். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு சாட்சியை சொல்லட்டும் உங்களுக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகமாக விரும்பினது, கர்த்தாவே பரிசுத்த ஆவி என்று ஒன்று உண்டா, பரிசுத்த ஆவி என்று ஒன்று உண்டானால் அதை நான் பெற்றுக்கொள்ளட்டும். அந்நிய பாஷை என்று சொல்லுகிறார்களே, அதை பேசுகிறார்களே, யாரும் கற்றுக் கொடுத்து நான் பேசக்கூடாது. அந்நிய பாஷை என்று ஒன்று உண்டானால் 2 வார்த்தைகளானாலும் எனக்கு அந்த வரத்தை தாரும் என்று கேட்டேன். இப்படிப்பட்ட விருப்பம் என்னுடைய பள்ளி பருவத்திலேயே என்னுடைய ஜீவியத்திலே உண்டானது. ஆனால் எப்படி அந்த விருப்பம் உண்டானது என்று எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, சில விருப்பங்களை கர்த்தரே உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். விருப்பங்களையும் செய்கைகளையும் கர்த்தரே என்ன செய்கிறார்? உருவாக்கக்கூடியவராய் இருக்கிறார்.
அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்குள்ளாக அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய விருப்பம் என் ஜீவியத்திலே உண்டாயிருந்தது என்று நான் அறிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த அபிஷேகத்தை கேட்ட உடனே எனக்கு கிடைக்கல. நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். தனி அறை இருந்தா கதவை பூட்டி ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஏதாவது தனியாக ஒரு மலை மேடு இருந்தால் அங்கே போய் பாறையிலே முழங்கார் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என் நம்பிக்கை வீண் போக செய்யவில்லை. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. உங்களுடைய விருப்பங்கள் சரியான விருப்பமாய் இருக்குமே ஆனால், வேத வசனத்தின்படி உங்களுடைய விருப்பங்கள் உண்டாயிருக்குமே ஆனால், அதற்காக நீங்கள் அதிகமாக பிரயாசப்படுவீர்களானால், உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் லக்கு என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செய்வார். அதை அடையும் போதுதான் தெரியும், இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட விருப்பத்துக்குள்ளாக தேவன் என்னை வைத்து வழி நடத்தி வீழாமல் தாழாமல் மோசம் போகாமல் என்னை காத்தாரே என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவீர்கள். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. தேவ அன்பு இல்லாதவர்களாக காணப்படுகிறீர்களா? வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தாவே தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு வாழ்வதல்லவோ உம்முடைய விருப்பம். அந்த தேவ அன்பை தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தாவே விசுவாசத்தில் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். அது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. கர்த்தர் மேல் இன்னும் முழு நம்பிக்கையும் வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தாவே உம்மீது முழு நம்பிக்கையும் வைத்து ஜீவிப்பதல்லவோ உம்முடைய விருப்பம். அந்த விருப்பத்தை என் ஜீவியத்திலே நிறைவேற்றும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தேவ ஞானம் இல்லாதவர்களாக காணப்படுகிறீர்களா? அந்த சாலோமனை போல கர்த்தாவே தேவ ஞானத்தை என் வாழ்க்கையிலே தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது தேவன் உங்கள் ஜீவியத்திலே கொடுக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஜனத்திற்காக திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காணப்படுகிறீர்களா? அதற்கேற்ற கிருபையை இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? கர்த்தாவே நீர் விரும்புகிற காரியம் ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாக விரும்புகிறேன், நிறைவேற்றும் ஐயா என்று கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறிக்கோளை தேவன் அடையும்படியாக செய்வார். சாலோமோன் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தின போதுதான் கர்த்தர் அவனிடத்திலே வந்து கேட்டார், நீ விரும்புகிற காரியம் என்ன என்று. கர்த்தாவே இன்னும் ஒவ்வொரு நாளும் 1000 ஸ்தோத்திர பலிகள் கூட செலுத்தக்கூடிய உண்மை என் வாழ்க்கையிலே இல்லை ஐயா, அது என் வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்று நீங்கள் வேண்டிக் கொள்வீர்களானால் ஒரு தலபலவரதபதலவே வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன், சாலோமோனுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
இன்னும் நற்கிரியைகளை செய்யும்படியாக பழக்குவிக்கப்படாதவர்களாய் இருக்கிறீர்களா? கர்த்தாவே, நற்கிரியைகளை அந்த சூனேமியாள் எப்படி தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு நற்கிரியை செய்யக்கூடியவளாய் இருந்தாள். அப்படிப்பட்ட அனுபவத்தை என் வாழ்க்கையிலே தாரும் என்று சொல்லும்போது, உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டிய நன்மையை குறித்து பரமபிதா கவலையுள்ளவராய் இருப்பார். நீ கர்த்தருடைய காரியங்களை குறித்து கவலைப்படும் போது ஒரு பெரிய தேவன் உன்னை குறித்து கவலைப்படுவார். கர்த்தருடைய காரியங்களை குறித்து எந்த ஒரு மனிதன் கவலைப்படுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கவலையுள்ளவராய் இருந்து எல்லா நன்மைகளையும் அவருடைய சித்தத்தின்படி கொடுத்து மேன்மைப்படுத்துவார். நான் கர்த்தருடைய காரியங்களை குறித்து கவலைப்படுவேனே ஆனால் கர்த்தர் என்னை குறித்து கவலைப்படுகிறவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நெகேமியாவுடைய வாழ்க்கையில நடந்தது. கர்த்தர் கேட்கிறார், நீ கேட்கிற காரியம் என்ன? அவன் தனக்காக எதையும் கேட்கவில்லை, உலக பிரகாரமான காரியங்களை கேட்கவில்லை. கர்த்தர் விரும்புகிற காரியத்தை கேட்டான். எருசலேமின் அலங்காரம் கட்டப்பட வேண்டும். கர்த்தர் நெகேமியாவை குறித்து கவலையுற்றவராயிருந்தார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம். இது ஒரு பெரிய வெளிப்படுத்தல். நீ கேட்கிற காரியம் என்ன? அதற்குள்ளே ஒரு வெளிப்படுத்தல். அந்த வெளிப்படுத்தல் என்ன? நீ கர்த்தருடைய காரியங்களுக்காக கவலைப்படு, கர்த்தர் உனக்காக கவலைப்படுவார். நம்முடைய கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். இது அனுபவபூர்வமாக உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்கட்டும். இது ஏதோ ஏட்டு சுரக்காய் அல்ல, கரைக்கு உதவாத காரியம் அல்ல. உன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லமையுள்ள சத்தியங்களாய் இருக்கிறது. என் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலேயும் நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. விரும்புங்கள், சரியான காரியங்களை விரும்புங்கள். கேளுங்கள், சரியான காரியங்களை கேளுங்கள். கேட்க தெரியவில்லையா? நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஒரு கேள்வியை கர்த்தருக்கே கொடுங்கள். கர்த்தருடைய காரியங்களுக்காக கவலைப்படுங்கள். கர்த்தர் உங்களை குறித்து கவலைப்படுவார். கர்த்தர் செய்ய நினைத்ததை செய்து நிறைவேற்றுவார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் நன்மையாக செய்து நிறைவேற்றுவார். ஒரு தலபலபரதபதலவே. எல்லாரும் எழும்பி நிற்போமா? அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்திருக்கிறார், காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இல்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. இல்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீர்.
பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சாந்தி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. சாந்தி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்புள்ளவராக, கிருபையுள்ளவராக, தயவுள்ளவராக, இரக்கமுள்ளவராக நீ விரும்புகிற, நீ கேட்கிற காரியம் என்ன என்கிற கேள்வியை இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே நம் மத்தியிலே மகத்துவமான ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து வைத்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். நாம் என்னென்ன காரியங்களை விரும்ப வேண்டும் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி காட்டின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு அதற்கேற்ற பிரயாசங்களை செய்யும் போது நம்மை குறித்து கவலைப்படுகிற ஒரு பரமபிதா உண்டு என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் கத்தாவே நாங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தில் வந்து கத்தாவே உம்மை ஆராதிக்கவும், உம்மை தொழுது கொள்ளவும், உமது வசனத்தை கேட்கவும் கத்த தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் நோக்கத்தை அறிந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் கத்த தாமே கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இங்குள்ள யாராகிலும் தங்களது நோக்கத்தை குறிக்கோளை அறியாதவர்களாக இருப்பார்களே, ஆனால் ஆண்டவரே கத்தாவே நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொள்ள இந்த நேரத்திலே கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே ஆண்டவரே இவ்விதமாய் கேட்பதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. நீர் என்ன செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று எங்களை அர்ப்பணித்து நாங்கள் கேட்கும் பொழுது கத்தாவே நீர் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த நீர் ஆண்டவரே உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவ சித்தம் செய்வதே ஆண்டவரே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது கத்தாவே. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமது சித்தம் செய்ய கர்த்தர் தாமே எங்கள் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அபிஷேகத்தால் நிரம்பி இருப்பதே உமது சித்தமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதே உமது சித்தமாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பரிபூர்ணப்படுவதே உமது சித்தமாயிருக்கிறது. கர்த்தாவே உம்மை போல எங்களை மாற்று கர்த்தாவே. ஆண்டவரை உமது சித்தம் செய்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சத்தியத்தை அறிவை அடையக்கூடிய ஆண்டவரே கிருபையை எங்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் உம்மை போல ஆண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே
எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமாய், அதற்கேற்ற உள்ள ஒரு பாரத்தை எங்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தெய்வ சித்தம் செய்ய வேண்டும் என்பதே எங்கள் பாரமாய் மாறட்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய பாரமாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் விரும்புகிற காரியங்களை மட்டும் செய்ய கிருபை தாரும். சமயமும் காலத்தையும் நாங்கள் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய், சரியான வழிகளில், நீர் விரும்புகிற வழிகளில் நாங்கள் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தெய்வீக தாழ்மையும் கிருபையும் உண்டாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே கிருபை தாரும் ஆண்டவரே. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற கர்த்தர் தாமே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு விருப்பத்தை செய்கையும் ஆண்டவரை உண்டாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அன்பினால் எங்களை நிரப்பும் சுவாமி. உம்ம மீது ஆண்டவரை முழு நம்பிக்கை வைத்து நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை தாங்க. தேவ ஞானத்தை சாலமோனை போல பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இசப்பா ஆண்டவரை திறப்பிலே நிற்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும் கர்த்தாவே. 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஆண்டவரை அனுபவத்தை தினந்தோறும் எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும் சுவாமி. நெகேமியாவை போல கர்த்தாவே உமக்கு அடுத்த காரியங்களில் பாரம் கொண்டவர்களாய் எங்களை நீ மாற்றுவீராக. உமக்காய் உண்மையும் உத்தமாய் நாங்கள் இந்த ஊழியத்திலே ஆண்டவரை செயல்பட கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தருவீராக. உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். மேலானவைகளை நாடும் போது பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் பரமபிதாவாகிய தேவன் கொடுக்க கவலையுள்ளவராக, உண்மையுள்ளவராக, கொடுத்து நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து இலக்கை அடையும்படியாக செய்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக, உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமீன். Praise the Lord.